கைஸ் சில்லி சப்பாத்தி செய்யலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட 335 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, விச் மீன்ஸ் 3350 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது. இதை சீக்கிரம் 10,000 ஹெல்ப் பண்ணுங்கள். இதை செய்கிறது அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லைங்க. 2 வெங்காயம் 3 முட்டை 2 தக்காளி இருந்தால் போதுங்க. முட்டை உங்களுக்கு தேவையான அளவு. முக்கியமாக சப்பாத்தி வேணுங்க. இப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்த பழைய சாதத்தை கொட்டிட்டாங்க. அப்புறம் அதை க்ளீன் பண்ணிட்டு ஐயோ வெங்காயம் வெட்டதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன சப்பாத்தி எடுத்து பிரித்து போட வேண்டியது தான். நான் 4 சப்பாத்தி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கையில் ஒரு கத்தியில் இது நீங்கள் எப்படி வேணாலும் பிரித்து போட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு பைட்டுக்கு ஏற்ற சைஸுக்கு மாதிரி நீங்கள் பிரித்து போட்டுங்க. இப்படியே பிரித்து போட்டு சரின்ட்டு நானும் அடுப்பை பற்ற வைக்கிறேன். அடுப்பு பற்ற வைக்க முடியல. அப்புறமா அந்த கடாயை வச்சுட்டு கடுகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் போட்டு உப்பு போட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும்னு சொல்லுவாங்க. அப்படி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆமாம், வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன தக்காளி போட்டு நானும் வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிப்பிடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தண்ணியை ஊற்றிட்டு கூடவே தேவையான ஸ்பைசஸ் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டாங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதையும் பரட்ட ஆரம்பிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா சப்பாத்தியை போடணும் அறுவை காட்டில் இருக்கும் போது. ஏன்னா அப்போ தான் சப்பாத்தி நல்லா ஓட்டுங்க. நல்லா கிண்ண ஸ்மெல்லும் நல்லா வந்துச்சு. சப்பாத்தி பார்க்கவும் நல்லா இருந்துச்சுங்க. நான் கொஞ்சம் பெரிய பைட்டாக சாப்பிடுவேன் அப்படின்றனால நான் பெருசாக பிரித்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக பிரித்து கூட போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதை நல்லா எடுத்து அந்த வெங்காயம் தக்காளியோடு சுருட்டி சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருந்துச்சுங்க. நிஜமாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பை அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட்.